தமிழகத்தில் உள்ள சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு வாரந்தோறும் கோழிக்கறி உணவு வழங்கப்படுகிறது. அதற்காக மத்திய சிறைகளில் 7 வாரத்தில் தயாராகும் கறிக்கோழி பண்ணைகள் அமைக்கப்பட உள்ளன. முதற்கட்டமாக வேலூர் மத்திய சிறையில் கோழிப்பண்ணை தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கும் கறிக்கோழி விற்பனை செய்யப்படுவதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சிறைகள் தண்டிக்கும் கூடமாக இல்லாமல் சீர்திருத்தும் இடமாக இருக்க வேண்டும் என்ற நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆலோசனைக்கிணங்க எங்களது மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி எங்களது தலைமை இயக்குனர் அவர்களின் ஆணையின்படி அனைத்து மத்திய சிறைகளிலுமே தற்பொழுது சிறைவாசிகள் உணவிற்காக பயன்படுத்தப்பட்டு வரும் கோழி வெளியில் வாங்கப்படுவதை தவிர்த்து சிறையிலேயே உற்பத்தி செய்து சிறைவாசிகள் பயன்பாட்டிற்கு வழங்குவதற்காக ஆணையிட்டுள்ளார்கள். அதன்படி தற்போது வேலூர் மத்திய சிறையில் இங்கு சிறைவாசிகளின் பயன்பாட்டிற்காக கோழி பண்ணை வைத்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு பயிற்சி பெற்ற சிறைவாசிகள் வேலை செய்து வருகிறார்கள். இவர்கள் மூலம் வளர்க்கப்பட்ட கோழி சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வளர்க்கப்பட்டு வருகிறது. இதனை கடந்த புதன்கிழமை முதன்முறையாக சிறைவாசிகளின் பயன்பாட்டிற்கு நாங்கள் உள்ளே கொடுத்தோம். அதனால் சிறைவாசிகளும் நன்றாக உள்ளது என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதன் மூலமாக சிறைவாசிகளுக்காக வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. கூடுதலாக அவர்களுக்கு ஒரு பயிற்சியும் அவர்கள் சீர்திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது. இதன் மூலம் வெளியிலிருந்து கோழிக்கறி வாங்குவதை தவிர்ப்பதன் மூலமாக அரசிற்கும் லாபகரமாக இருக்கும். இதில் கூடுதலாக எங்களது வேலூர் மத்திய சிறை மட்டுமல்லாது வேலூர் பெண்கள் தனிச்சிறைக்கும் இந்த கோழிக்கறியினை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். சராசரியாக ஒரு வாரத்திற்கு எங்களுக்கு 300 கிலோ அளவிற்கு கோழிக்கறி தேவைப்படுகிறது. அதனை எங்களால் வளர்க்கப்பட்ட கோழிக்கறியே அந்த தேவையை நிவர்த்தி செய்வதும் கூடுதலாக இருக்கும் கோழிகள் பொதுமக்களுக்கும் விற்பனை செய்ய தயாராக இருக்கிறோம். வெளி மார்க்கெட்டில் விற்கும் விலை நிலவரத்தை விட சிறையில் விலை குறைவாக விற்பதற்கு உத்தேசித்திருக்கிறோம். இதனை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது இந்த கோழி வளர்க்கும் இடத்திலேயே கோழி விற்பனை செய்யப்பட்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இனி வருங்காலங்களில் தனியாக எங்களது சிறை சந்தை பிரிசன் பஜார் அருகிலேயே ஒரு கடை தயார் செய்யப்பட்டு அங்கு விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறோம். இதன் மூலமாக சிறைவாசிகளுக்கான ஒரு வேலைவாய்ப்பு, அவர்களுக்கு வருமானம், பயிற்சி, அவர்கள் சீர்திருத்துவதற்காக ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது.